அவன் தான் சார் அவன் நல்லா படிப்பான், அவன் தான் சார் அவன் திறமையானவன், அவன் தான் சார் அவனுக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், நான் வீக்கானவன் சார், அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு தயவு செஞ்சு இந்த பானை மாதிரி இன்னொரு பானையை பார்த்து கம்பேர் பண்ணாது. நீ வேற அவன் வேற, உன் திறமை வேற அவன் திறமை வேற. நீ அவன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு உன்னைய தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போகாத. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அடுத்தவங்க கூட உன்னை எதுக்காகவும் ஒப்பிட்டு கம்பேர் செய்து பார்க்காதீங்க. நீ கம்பேர் பண்ணணும்னு நினைச்சனா ஒரு ஆள் இருக்கான் நீ கம்பேர் பண்ணி பார்க்க. அது யாருன்னா அது நீதான். அது நீதான். நீ கம்பேர் பண்ணணும்னு நினைச்சனா உன் கூட தான் கம்பேர் பண்ணணும். எப்படி சார்? நேத்தை விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கிறேன், இப்படித்தான் கம்பேர் பண்ணிக்கணும். நேத்து எனக்கு ஆக்காங்காச்சா தெரியல, இன்னைக்கு ஆக்காங்காச்சா படிச்சுட்டேனா. நேத்து எனக்கு ஏபிசிடி தெரியல, இன்னைக்கு ஏபிசிடி படிச்சுட்டேனா. நேத்து எனக்கு வாய்ப்பாடு தெரியல, இன்னைக்கு நான் வாய்ப்பாடு படிச்சுட்டேனா. நேத்து எனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியல, இன்னைக்கு நான் எழுத்து கூட்டி படிச்சுட்டேனா. இப்படித்தான் கம்பேர் பண்ணிட்டு போனோம். அப்ப நேத்து இருந்த என்னை விட இன்னைக்கு இருக்கிறனா பெட்டரா இருக்கிறனா இல்லையா, இவ்வளவுதான் கேள்வி. அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா வளர முடியும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் கூட உன்னை கம்பேர் பண்ணீங்கன்னு எனக்கு வரவே வராது, நான் முட்டாளு, நான் அப்படி. பேரண்ட்ஸுங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். 2 பசங்க பிறந்திருந்தா ஒண்ணுத்த உயர்வா வச்சுக்கிட்டு இது பாரு எவ்வளவு புத்திசாலியா இருக்குது, இது பாரு இவ்வளவு குறையா இருக்குது, அப்படிலாம் கிடையாது. இவனுக்கும் திறமை இருக்கு, அவங்களுக்கும் திறமை இருக்கு. இங்க ஒப்பிட்டு பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டும் வேற வேற. ஒண்ணு முயல்னா ஒண்ணு ஆமை. முயல் ஆமையும் என்னைக்கும் ஒண்ணாவாது. நாம என்ன பண்றோம்? முயலுக்கும் ஆமைக்கும் ஒரே ரேஸ் வைக்கிறோம். எது ஜெயிக்கும்? கண்டிப்பா முயல் தான் ஜெயிக்கும். என்னைக்கோ ஒரு நாள் சோம்பேறி முயல் தூங்கிச்சுன்றதுக்காக எல்லா முயலும் தோத்துறோம்னு அர்த்தமா? ஆனா தண்ணியில எடுத்துட்டு போய் விட்டா எது ஜெயிக்கும்? நாம தான் ஜெயிக்கும். தரையில முயல் வேகமா ஓடும், தண்ணி நாம வேகமா போவோம். அப்ப போட்டிய ஏன் தரையில வச்சீங்க, தண்ணியில வைக்க வேண்டியதானே? சொல்லு. அப்ப தப்பு, போட்டி வைக்கிறதே தப்பு. நீ முயல்னா முயலை ஏத்த மாதிரி வாழு, நீ ஆமைனா ஆமை மாதிரி வாழு, தப்பே கிடையாது. ஆனா அந்த ஆமை நீ ஆமையாவே இருந்தாலும் ஒரு நாளும் உன்னை டெவலப் பண்ணினே இருக்கணும். உன்னுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். நீச்சல் அடிக்கிற ஸ்கில்ல டெவலப் பண்ணணும், இறைய பிடிக்கிற ஸ்கில்ல டெவலப் பண்ணணும், ஆமையோட அந்த ஓட்டை ஸ்ட்ராங் பண்ணணும், உடம்ப ஸ்ட்ராங் பண்ணணும், எதிரிகிட்ட இருந்து தப்பிக்க கத்துக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீ ஆமையா இருந்தா கூட. முயலா இருந்தா வேகமா ஓட ட்ரை பண்ணணும், நிறைய சாப்பிட ட்ரை பண்ணணும், எதிரிங்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணணும். இதையும் முயலா இருந்தா செஞ்சுதான் ஆகணும். சோ முயல் கூட தான் கம்பேர் பண்ணணும், ஆமை கூட தான் கம்பேர் பண்ணணும். நீ கூட தான் கம்பேர் பண்ணணும். அதனால உன்னைய மட்டுமே வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு முன்னேற பாருங்க. புரியுதா? இந்த உலகத்தில் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. சரியா? பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. தன்னை விட பெரியவன்டாயவன் அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா பாக்குறதும் தப்புதான். தன்னை விட சின்னவன்டாயவன் அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ச்சியா பாக்குறதும் தப்புதான். இங்க யாரும் பெரியவனும் இல்ல, யாரும் சின்னவனும் இல்ல. நீ நாளைக்கு வளரும் போது உனக்கு அந்த அறிவு வந்துடும், அவ்வளவுதான். ஆனா பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுங்க. அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே